நமஸ்காரம். மீன ராசி லக்னகாராளுக்கு காலபுருஷத்துக்கு 12வது ராசி கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு தனம், குடும்பம், பொருளாதாரம், வாக்கு, நிலபலம், சொத்து அனைத்து ஸ்தானங்களும் நல்லா இருக்கணும்னா இந்த செவ்வாய் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக இந்த செவ்வாய் நல்ல ஸ்தான பலம் பெற்று 2லேயோ பாக்யஸ்தானத்திலேயோ செவ்வாய் குரு சேர்ந்தால் மிகச்சிறந்த யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம்ன்ற விஷயங்களே உங்களுக்கு ஏற்பட்டுரும். மேலும் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோடு இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இல்லாமல் இருந்துட்டாலே மேக்ஸிமம் ஃபேமிலி லைஃப்பில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் சேராமல் இருந்தால் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இவாளுக்கு கிடைச்சிரும். செவ்வாயோடு புதன் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இல்லாமல் இருந்துட்டால் மிகச்சிறந்த நல்ல பலனே. மற்றபடி இந்த செவ்வாய் தனித்து இருந்தாலும் சரி, லக்னத்தில் 2ஆம் இடத்தில், அதே மாதிரி 9ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் செவ்வாய் கடகத்தில் நீசமாக அமைப்பில் இருக்கிறது, 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது, எங்கே இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்ன்ற கான்செப்ட் எல்லாம் இங்கே இவாளுக்கு வராது. எங்கே இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுத்துருவார். செவ்வாய் நீசமாக இருக்கும்போது கூட வக்ரம் அப்படின்ற விஷயம் ஏற்பட்டுட்டாலே நல்ல விதமான பலன், குரு பார்வை இருந்துட்டாலும் நல்ல பலன். செவ்வாய் எங்கே இருந்தாலுமே சுபமான பலன்கள் கொடுப்பார். இந்த கிரகத்தின் சேர்க்கை மட்டும் இருக்கக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. இது மட்டும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துட்டால் மிகப்பெரிய தனவரவு, குடும்ப வாழ்க்கை, நிலபலம், சொத்து, வாகனம், வாழ்க்கை, நல்லா படித்து முன்னேறக்கூடிய யோகம் அனைத்துமே கிடச்சிடும். ஓம் நமோ நாராயண்.